யார் கூட கூட்டணி? பெரிய இந்த கட்சிகளோட கூட்டணி, எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி, சாதாரண கூட்டணி அது. மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு மத்தியில் நடந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் வெற்றி பெற்றது, மக்கள் படுதோல்வி அடைந்தார்கள் தான் பீகார். இந்தியாவில் தேர்தல்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகும். தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாக்குதல் நடத்தி போடுறான், முடிச்சதுக்கு அப்புறம் பாஜக வெற்றி அடைச்சிடுது. தானே நடக்குது, ஒவ்வொரு தேர்தலுக்கு மத்தியில் நடக்குது. கோயம்புத்தூர் வெடிகுண்டு வெடிப்புலேருந்து பாருங்க. மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? ஓட்சோருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி நீ என்ன பண்ணங்கிறது தான் கேள்வி. அதை தடுக்கலையே அவர். திருப்பி திருப்பி திருட எனக்கே தெரியுது. அவங்க திருடு போச்சு, நீ என்ன கண்டுபிடி? போலீஸ் வந்து அதை சொல்லணுமா? உன்னை போலீஸார் நினைச்சாக்க நீ வந்து ஆமா வீட்டில் திருடு போச்சுன்னு சொன்ன என்ன? திருடு நடந்து இருக்குது, தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் அவங்க தோத்தாங்க. நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ பீகார்ல வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது சார். இதுல என்டிஏ கூட்டணி வந்து ஒரு அமோகமான வெற்றியை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு ஒரு கொண்டாட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே கடைகள்ல கூட வந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடுறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? என்ன இருக்குது, அவங்க தோத்திருந்தா தான் ஆச்சரியம். ஏங்க, 2 வாக்காளர் பட்டியல் திருத்தம், 2 தீவிரவாத தாக்குதல், அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபா பட்டுவாடா பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அவங்க தோப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? என்னங்க இது கூட ஒரு மீடியாவுக்கு தெரியாது. இவ்வளவு பண்ணிட்டு இதுக்கப்புறமும் தோக்குறாங்கன்னு என்ன காரணம்? யார் கூட கூட்டணி? பெரிய இந்த கட்சிகளோட கூட்டணி, எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி, சாதாரண கூட்டணி அது. மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு மத்தியில் நடந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் வெற்றி பெற்றது, மக்கள் படுதோல்வி அடைந்தார்கள் தான் பீகார் தீர்ப்பு. இல்லை, இந்த கொண்டாட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு, அதாவது இந்த பீகார் தேர்தலை போல தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. திடீர்னு தமிழ்நாடு முதல்லயே தெரிஞ்சதாச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்டிஏ கூட்டணி இங்கே வெற்றி பெறும்னு அமித்ஷா சொல்லும் போது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமாயிடுச்சு. அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து இது பண்ணாங்க. விஜய் வந்த வேகத்தை பார்த்து தான் எல்லாம் மலைச்சு போயிட்டாங்கல்ல. ஆமாம், வேகம் நத்த வேகம்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு அவருடைய ஸ்பீட் இருந்தது. சரி, இந்த ஆளை கூட்டு வந்தாங்க, 100 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டு தான் அப்புறம் வந்து செங்கோட்டையெல்லாம் இழுத்து இது பண்ணி இவ்வளவு அவங்க எதுக்காக பண்ணுறாங்க? தேர்தல் ஆணையத்தை நியாயப்படுத்துறதுக்காக, அவங்க கொடுக்குற முடிவுகளை நியாயப்படுத்துறதுக்காக தாங்க இந்த பகல்காம் தாக்குதல், புல்வாமா தாக்குதல் எல்லாம். அது அப்துல் கலாமுடைய பிஏவா இருந்தவர் பொன்ராஜ் சொல்கிறாருங்க, இந்தியாவில் தேர்தல்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகும். தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாக்குதல் நடத்தி போடுறான், முடிச்சதுக்கப்புறம் பாஜக வெற்றி அடைச்சிது. இதானே நடக்குது, ஒவ்வொரு தேர்தலுக்கு மத்தியில் நடக்குது. கோயம்புத்தூர் வெடிகுண்டு வெடிப்புலேருந்து பாருங்கள். அத்வானி ஜெயலலிதா கூட்டணி, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, அத்வானி ஜெயலலிதா வெற்றி. அங்கே எங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு டெல்லியில் குண்டு வெடிக்குது. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு உள்ள இடம், தலைநகர். அவர் பேர் என்ன, அமித்ஷாவோட கூட அங்கேருந்து 4 கிலோமீட்டர் அங்கே வெடிக்குது, செங்கோட்டை பக்கத்தில். அதுக்கு எப்படி செய்தி? கார் வெடித்தது, கார் குண்டு இல்லை, கார் வெடித்தது. இப்போவும் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது. அப்போ மோடி சொல்லியிருக்காருன்னு தயாராகிக்க வேண்டியதான். ஏற்கனவே கரூரில் முடிச்சாச்சு, ஒரு 41 முடிச்சாச்சு. எலெக்ஷன் இருக்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒன்று நடக்கலாம். ஆனால் இங்கே தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா 10,000 மைல் வரணும். பகல்காமெல்லாம் 100 கிலோமீட்டர் ஜம்முன்னு உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி காட்டிட்டு முடிச்சது. இங்கே 10,000 மைல் கிராஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் இங்கே வந்து ஒரு இனக்கலை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை, இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப மெத்தன போக்கில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்தியா கூட்டணிங்கிறது யார்? இதை இவங்க காங்கிரஸ், திமுக, அவங்க எல்லாருமே அவங்களுடைய செயல்பாடுகளில் நமக்கு ஒரு இது. நேற்று நாங்கள் ஒரு இது சேட்டலைட் டிவியில் தான் சொன்னாங்க. ஓட் ஷோருங்கிறத நீ சொல்கிறியா? ஜனங்களாக தான் சொல்கிறாங்க. ஓட்டை திருடி தான் அந்த கூட்டமே ஜெயிக்குதுங்கிற. பார்லிமெண்ட்லேயே நீ சொல்கிற மோடியும் பார்த்து அமித்ஷாவையும் பார்த்து ஓட் ஷோர்னு சொல்லிவிட்டேன். அங்கே பார்லிமெண்ட்லேயே யாராவது வந்து மறுத்து சொல்லலை, ஆமாம் நாங்கள் திருடணும் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? ஓட் ஷோருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி நீ என்ன பண்ணங்கிறது தான் கேள்வி. அதை தடுக்கலையே அவர்.
திருப்பி திருப்பி திருட எனக்கே தெரியுது அவங்க திருடு போச்சு நீ என்ன கண்டுபிடி போலீஸ் வந்து அதை சொல்லணுமா உன்னை போலீஸார் நினைச்சாக்க நீ வந்து ஆமாம் வீட்டில் திருடு போச்சுன்னு சொன்ன என்ன அர்த்தம் திருடு நடந்து இருக்குது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுல தான் அவங்க தோத்தாங்க நான் எத்தனை தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு வழியே கிடையாதுன்னு என்னைக்கு ஞானேஷ்குமாரை போட்ட போதே தெரிஞ்சு போச்சு இல்லை இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ஆரம்பமானது ஜெயலலிதா காலத்திலேயே கும்முடி பூண்டி எலெக்ஷன் காஞ்சிபுரம் எலெக்ஷன் அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையரை கையில் போட்டுட்டு நம்ம விளையாட்டு காட்டுச்சு அழகிரி அன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு வேலையை பண்ணார் அவங்க என்ன தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு என்ன தில்லுமுள்ள அந்தமா பண்ணிச்சோ அதே தில்லுமுள்ள திருமங்கலத்தில் பண்ணி ஜெயிச்சு விட்டார் ஜெயலலிதா ஆடி போச்சு ஏன்னா தேர்தல் ஆணையங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை வச்சுட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணோம் அதையே இல்லாத ஒரு தனியாக ஆளாக நின்றுட்டு இந்த ஆள் நம்ம டெக்னிக்கை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு பயந்துட்டாங்க தேர்தல் ஆணையமே பயந்துருச்சு இல்லை நம்ம சப்போர்ட் இல்லாமே இந்த ஃப்ராடை பண்ண முடியும்னு காட்டிவிட்டார் அவர் அதனால தான் அதுக்கு வந்து கும்முடி பூண்டி ஃபார்முலான்னு பேர் வைக்கிறதுக்கு பேர் திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சதுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்துக்கண்ணிலே வரல விட்டு ஆட்டலான்னு காட்டுது இங்கே தாங்க எல்லாமே நடந்தது குண்டு வெடிப்புக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகள் மாறுவங்கிறதுக்கு வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு எல்லாம் இங்கே தான் நடந்தது அதனால் இப்போ வந்து தேர்தல் மார்ச் மாதத்தில் வரப்போகுது ஜாக்கிரதையாக இருங்க இப்போ எல்லாருமே வந்து ஸ்டாலின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஓட்டு திருட்டை எப்படி ஒரு ஸ்டாலின் தடுக்க போறாருங்கிறத இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவால் தானே இது சவால் தான் எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கவங்கள உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை இவர் வந்து கோர்ட்டுக்கு தான் போகிறார் அதுதான் அந்த மதிவதனிங்கிற பொண்ணு அழகாக சொல்லிச்சு நாங்கள் இவ்வளவு இது எல்லா ஆதாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே உக்காந்தாக்கா அங்கே ஜட்ஜாக ஊழல் உட்காந்துருக்கிறார் கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நான் இருக்கிறவரு கேஸை கொண்டு வர மாட்டாங்க போட்டிருக்கு எனக்கு வழக்குகளே வர்றதில்லைங்கிறார் என்ன தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியும் அது கோர்ட்டுக்கு அதனால தான் இவன் வந்து தமிழ்நாட்டை ஏன் எதிர்பார்க்குறான்னு இவங்க எங்கே நாம் ஒரு பக்கத்தில் போடுறோன்னா இவங்க இன்னொரு பக்கத்தில் பூந்து நம்மளை மண்டையில் அடிச்சிட்றாங்கிறது தானே தமிழ்நாடு கொடுத்த இது இப்போ பாருங்கள் இப்போ இந்த வெற்றி எப்படி வந்தது அவங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தாங்க காசு சனாதன கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி பெண்கள் இழிபிரிவுகள் சொன்ன பிஜேபி ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் பெண்ணாக இருந்தால் இழிபிரிவு அவங்க வந்தால் தீட்டுப்பட்டுடும் சொல்லி நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கும் உள்ளே விடாமல் திரௌபதி முர்முவை தோர்த்தி அடித்த ஒரு பிஜேபி இன்னைக்கு பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்துதான் தப்பிக்குது திராவிட மாடல் ஆக நீ எதை வச்சு ஜெயிச்ச சனாதனத்தை கைவிட்டு பெண்கள் இழிபிரிவுங்கிற அந்த சனாதன கொள்கையை கைவிட்டுட்டு பெண்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும்ங்கிற திராவிட மாடலை பின்பற்றி தான் நீ ஜெயிச்சிருக்க ஆக பீகாரில் நீ ஜெயிச்சது திராவிட மாடலை பார்த்து ஜெயிச்சிருக்கிற ஸ்டாலினை பார்த்து காப்பீடு ஜெயிச்சிருக்க வேற வழி இல்லை 1300 ஆண்டுகளாக தோற்று கொண்டு இருக்கிற சனாதனம் இன்றைக்கும் தோற்றுருக்கிறது பீகார் எலெக்ஷனில் தெரியுது பெண்கள் காலில் உளுந்திருக்கிற நீ இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பீகார் தேர்தலில் வந்து 10,000 ரூபா பணப்பட்டுவாடா கொடுத்தாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க ஆனா அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராதுங்கிறதுல என்ன வரும் இவங்க கொடுப்பாங்க அந்த கொடுக்கும்போது அந்த பணத்தை நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க யார் கொடுத்தாங்க இதே ஒரு கதை ஒன்று உண்டு நான் வழக்கமாக சொல்கிற கதை 1000 தரையாக சொல்கிறேன் நடிகர் பாலாஜியும் நாகேஷும் ஒரு காரில் போயிட்டுருக்குறாங்க நடிகர் பாலாஜி ஆனால் பெரிய தயாரிப்பாளர் அவர் சவன்னு இருப்பார் போகிற வழியில் வண்டி கெட்டு போச்சு கட்டு போய் இறங்கி நிற்கிறாங்க டிரைவர் வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வரத்துக்கு போயிட்டார் இவங்க 2 பேரும் ஒரு நிற்கிறாங்க பக்கத்தில் ஒரு சின்ன வீடுகள் இருக்குது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வெளியில் வந்து ஏன் வெளியில் நிற்கிறீங்க உள்ளே வாங்க காஃபி கீஃபி சாப்பிடுங்க சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு இது பண்ணிச்சு அந்த அம்மா காஃபி எல்லாம் கொடுத்துச்சு எல்லாம் குடித்தாங்க அதுக்குள்ளே டிரைவர் வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டார் புறப்படும் போது இது நான் சொல்கிறது 60 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாயை பாலாஜி அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு அந்த அம்மா வாங்கிக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும்ப்பா எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் நீ கொடுக்காம போக மாட்டேன் எனக்கு தெரியும்னுச்சு பாலாஜி இருந்துக்கிட்டு ஏதோ வாயை திறக்கிறார் நாகேஷ் தட்டிவிட்டு வாப்பா சாம அப்படின்னு எப்பா என்ன எம்ஜிஆர் நினச்சிக்கிச்சோம் ஏன் காசு கொடுத்தாலும் எம்ஜிஆர்ன்ற மாதிரி அவர் ஒரு இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா பரப்பி வச்சுருக்காரு நீ எம்ஜிஆர் இல்லைன்னா கூட அந்த மாதிரி நம்ம பேசாமல் வா யாரு நன்கொடை கொடுத்தாலும் எம்ஜிஆருங்கிற மாதிரி அவரை மீடியாவெலாம் அவரை தூக்கி விட்ருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வாடினாங்க அதே தான்
இன்றைக்கி எது பண்ணாலும் ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காரு. இவங்க 10,000 ரூபா கொடுத்தாலும் நாங்கள் கொடுத்தா தான் சொல்லிட்டு மாற்றுறதுக்கான திறமை ஸ்டாலினுக்கு இருக்கும். அதை செஞ்சாலும் செய்வாங்க. இப்போது பீகார் தேர்தலில் நடந்தப்ப வந்து பல சீட்டிங் வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில பேர்லாம் அவங்களோட குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. பல ஊர்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்களெல்லாம் வாக்களிக்க வச்சு அவங்க வந்து அதுக்காக ட்ரெயின்ல இருந்தெல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு வர கேள்வி என்னன்னா, அப்ப அந்த அளவுக்கு என்ன அங்க நடந்துட்டு இருக்குது? அதுதான் எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. புரியல, அந்த அளவுக்கு அங்க என்ன எங்க? அதாவது சார், டெல்லியில இருந்தோ இல்ல உத்தரப்பிரதேசில இருந்தோ வேற வேற ஸ்டேட்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்து வாக்குகள் பதிவு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ்காரங்க வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்காரங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது? தேர்தல் ஆணையத்தோட தான் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களா, அதை தாங்க சொல்றோம். நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. ஓட்டு போடுறது எனக்கு தேவைக்காம ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறதே பாஜக ஆட்கள் தானே ஓட்டர் லிஸ்ட்லயே இருக்கிறாங்க, மற்றவெல்லாம் இல்லையே. இப்போ இங்கே வந்து எடுத்தாங்க. இப்போ என் பேர் இல்லை, என் பேர் நான் வந்து கற்பகார்டனில் இருக்கிறேன், அங்கே தான் சார் நீங்கள் கொடுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் வந்து என் பர்த் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு நான் எங்கே போகிறது? நான் பிறந்தபோது வந்து இது என்னுடைய மன்னர் வந்து 6ஆம் ஜார்ஜ், குயின் எலிசபெத் வந்து என்னுடைய இளவரசியாக இருந்தாங்க. பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் நான் பிரிட்டிஷ் இந்தியாவில் நான் பிறந்தேன். எங்கே இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்டு? அந்த டைமில் வந்து சர்டிஃபிகேட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா? இன்றைக்கும் போங்க, துப்புரவு தொழிலாளர்கள், கிளாஸ் 4 ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுடைய பேர் ஊர் எல்லாம் கேட்டு பாருங்கள், யாருக்கு என்னன்னு தெரியும்னு கேட்டு பாருங்கள். பிறந்தது யாருக்குப்பா தெரியும்? வயசு என்ன யாருக்கு தெரியும்? வாங்க காட்டுறேன், யாருக்கு தெரியும்? என்னுடைய நண்பருங்க எம்பிபிஎஸ் டாக்டர் உஸ்மான் இருக்கார். அவர் அவங்க குடும்பத்தில் 8வது பிள்ளையோ 9வது பிள்ளையோ, அவரை அவங்க அப்பா அவரை கூட்டு போகாமல் பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்காரர்கிட்ட வந்து அவரை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அவர் கொடுத்த ஏஜ் தான், அந்த கடைக்காரர் கொடுத்த ஏஜ் தான் அவருக்கு. இன்றைக்கி வரலாம் அதை தான் வச்சுக்கிட்டு பிறந்த தேதியில் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு. எம்பிபிஎஸ் படிக்கிற ஒருத்தருக்கு அந்த கதின்னா யோசிச்சு பாருங்க. பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, எங்கே போகிறது? கார்பரேஷன் போய் கேட்டால் தெரியாது. 60க்கு பிறகு பிறந்தவர்கள்லாம் கட்டாயப்படுத்தி வச்சுருக்கோம். கார்பரேஷன் போய் கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆரில் வந்து எவ்வளவு ஃப்ராட் பண்ண முடியுமோ. எஸ்ஐஆர் கேட்டார், ஏயா தமிழ்நாடு அரசு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குது, அதில் வந்து உரிமை தொகையை வாங்கிக்கலாம், பஸ்ஸில் போகிறதுக்கு முடியும், ரேஷன் வாங்கிக்கலாம், எல்லாமே ஒரே கார்டில், மருந்துகள் வாங்கிக்கலாம், எல்லாம் ஒரே கார்டில் இருக்கும்போது உடைய ஆதார் கார்டை தட்டினா உங்களுக்கு பூரா டீட்டெயில் வந்துடாது. இது எதுக்கு நீ ஒவ்வொருத்தருக்கும் 3 ஃபார்ம் கொடுத்து புரியாத இதில் கேட்குற? எத்தனை பற்றி எழுத படிக்க தெரியும்? இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்க அம்மாளுக்கு உங்கள் மாதிரி ஒரு டிவிக்காரர் வந்து ஃபில்லப் பண்ணி தமிழில் இருக்குது, அவங்க ஹிந்திக்காரர், அவங்களுக்கு தெரியல எழுத. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, தேர்தல் 1 மாதத்தில் நடத்த முடியுது. அப்போ அந்த அந்த பதிவுகள் வந்துட்டு 1 மாதத்துக்குள்ளே பண்ண முடியாதா? தேர்தலில் வந்து நீங்கள் போட்டு போயிடுறீங்க, லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு போடுறீங்க, அவ்வளோதான். அது அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி வச்சுட்டு போடுறீங்க. அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண முடியல. எஸ்எஸ்சிக்காரர் தான் கேட்டார். 6.5 கோடி வாக்காளர்கள், ஒருத்தருக்கு 3 ஃபார்ம் கொடுக்குறேன், எவ்வளோது? 18 கோடி ஃபார்ம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி எப்போ அதை ப்ராசஸ் பண்ணி எப்போ எடுப்பேன்? எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை? நியாயமாக இருக்கிறதா இருந்தால் என்னத்துக்கு வந்து இப்போ வந்துட்டு அது எந்த நேரத்தில் வர்றேன்? ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு வர்றேன், எனக்கு வேலை இருக்குது. நான் அன்றைக்கி பார்த்து நான் வீட்டில் இருந்தேன். எத்தனை பேர் காலையில் வீட்டில் இருப்பாங்க? சென்சஸ்லாம் எடுக்கும்போது என்ன உத்தரவு தெரியுங்களா? காலையில் 10 மணிக்குள்ளார வரணும், இல்லாட்டி மாலை 5 மணிக்கு அப்புறம் வரணும். அதுதான் சென்சஸ். அந்த நேரத்தில் தான் வீட்டில் இருப்போம். நீ எந்த நேரத்தில் வர்ற? நீ வீட்டில் ஆஃபீஸுக்கு போயிருக்கிற நேரத்தில் வந்து இப்போ கற்பங்காட்டில் போய் என்னை பற்றி கேட்டாக்கா நாங்கள் இல்லவே இல்லை. 3 தடவை வந்து பார்க்க போகிறாங்க, நான் இல்லை, எனக்கு ஓட்டு போயிட்டு போகுது. ஏன்னா இந்த தடவை எனக்கு ஓட்டு போய் கிடையாது, அவ்வளோதான். அப்புறம் பழைய ஓட்டு வச்சுருக்கீங்களா? ஏன் வீட்டு அட்ரஸ் இருக்குது, இதில் இருக்குது, போட்டு பார்த்தா தெரியாது அவனுக்கு? ஏன் ஆதார் கார்டு வச்சு பார்த்தா தெரியாது? நான் போன தடவை ஓட்டு போட்டேன்னு தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு இது கொடுத்தேன்? ஃப்ராடு பண்ணுன்னு முடிவெடுத்துட்டு போகிறீங்க. வாக்கு எந்திரத்தை வச்சு 10% மேலே சீட் பண்ண முடியாதுன்றாங்க. இதில் 10% சீட் பண்ண முடிஞ்சிருக்குது அவங்களால. அதுதான் இன்றைக்கி எஸ்ஐஆருடைய இது வந்து அதை முறியடிக்கிறதுக்கு ஸ்டாலின் தான் பண்ணி ஆகணும். நாம் சொல்லிவிட்டு இவங்க இந்த திருட்டு வேலையெல்லாம் இப்படி நடக்குது இவ்வளவும் சொல்லியாச்சு. இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அரசியல் கட்சிகள் தான் எடுக்கும்.
இதில் தோற்றது காங்கிரஸோ இதோ திமுகவோ அல்ல, தோற்றது மக்களும் ஜனநாயகம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார்.